உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களிலே நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகி அதை நீங்க பயன்படுத்தி அதிலே நீங்கள் காரியங்களை செய்யும் போது பாருங்களேன், தேவனுடைய ராஜ்யமே அங்கே வந்து விடுகிறது. அது ஒரு எக்ஸாம்பிளாக, முன்மாதிரியாக மாறுகிறது. உங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ அதுக்கு தேவையான ஞானமும் அறிவும் புத்தியும் உங்களுக்கு கிடைக்கும். அதுல நீங்க சார்ஜ் ஆகி, அதுல நீங்க எக்ஸ்பர்ட் ஆகி, அதுல நீங்க மிளிரும் பொழுது, ஷைன் பண்ணும் பொழுது அது உலகத்துக்கே வெளிச்சமாய் மாறும். பெசலேயேல் பாருங்க, எதுலெல்லாம் அவன் தேறி இருந்தான்னா எல்லாத்துலயும், அதாவது ஆர்கிடெக்டா இருக்கான், சீஃப் மாஸ்டரா இருக்கிறான், அதாவது என்னென்ன பிரிவுகள் இருக்கிறதோ, வேலைகள் தொழில்கள் இருக்கிறதோ அத்தனையும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு ஆசிரிப்பு கூடாரத்திலே என்ன வேணுமோ அத்தனையும் செய்வதற்கான ஞானமும் அறிவும் புத்தியும் உண்டாக அவன் நிரப்பப்பட்டிருந்தான் தேவாவியினால். அப்போ உங்க குடும்பத்தை கட்டுவதற்கு தேவையான ஞானமும் புத்தியும் அறிவும் உங்களுக்கு கிடைக்காதா? உங்களுடைய ப்ரொஃபஷன்ல எல்லாம் வேணுமோ அதையெல்லாம் செய்வதற்கு தேவையான தேவ ஆவியினாலே உங்களை நிரப்புவார்.